நீங்க ஒரு ஸ்டாக்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறீங்கனாலோ இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்டடா இருக்கீங்கனாலோ என்ன விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது பினான்சியல்ஸோ இல்ல ரேஷியோஸோ எதுவா வேணாலும் இருக்கலாம், எதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்றத ஹானஸ்டா கமெண்ட்ல போடுங்க. இந்தியால மொத்தம் 5700க்கும் மேற்பட்ட ஸ்டாக் லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ராபபிளி அந்த ஸ்டாக்கோட பிஇ போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்படி இல்லை இன்னும் ரொம்ப புது இன்வெஸ்டர்ஸா இருந்தா அதோட சார்ட்டை மட்டும் பார்த்திருப்பாங்க. பீக்ல இருந்து நல்லா கீழே விழுந்திருக்கு, எப்படியும் அந்த விலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்ச ஸ்டாக் இன்னும் ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தமும் பட்டுட்டு இருப்பாங்க. இங்க ரேண்டமா மோசமான ஸ்டாக்கை பிக் பண்றது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அனலைஸே பண்ணும் போதும் தப்பான ஆர்டர்ல தப்பான விஷயங்களை பாக்குறதுன்றது இன்னொரு பெரிய பிரச்சனைனே சொல்லலாம். இந்த வீடியோல எக்ஸாக்டா 6 ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்க போறோம். அதாவது 5700க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கடைசியா 10-15 ஹை கன்விக்ஷன் பிக்ஸா நம்மளே எப்படி பிக் பண்ணலாம்ன்றத ஆக்சுவலா டேட்டாவோட டெமோவோட டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிக்கெட். அவங்கள பத்தி டீடைல்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போ வீடியோ போயிடும். ஃபர்ஸ்ட் பெரும்பாலான மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை புரிஞ்சுப்போம். ரேண்டமா ஒரு ஸ்கிரீனரை ஓபன் பண்ணிட்டு பிஇ ரேஷியோ படி ஃபில்டர் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் வேல்யூவேஷன் மெட்ரிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல 15 கீழே இருந்ததுன்னா அந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, இதை வாங்கலான்ற ஃபில்டரை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. மேபி மார்க்கெட் கேப்லயும் ஒரு ஃபில்டர் போட்டுவாங்க. அதாவது 1000 கோடிக்கு மேல இருக்க கம்பெனி மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம்னு போடுவாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் வந்திருக்கும். இந்த லிஸ்ட்டை ரேண்டமா ஒன்னொன்னா கிளிக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுல எந்த கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்ன்ற எதிர்பார்த்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த வேல்யூவேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த பிஏ செக் பண்றல, இது செக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை 4வது ஸ்டெப்பா செக் பண்ணுமே தவிர இதை முதல் ஸ்டெப்பா வச்சு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல இந்த குறைவான பிஇ இருக்குல்ல, ஒரு கம்பெனி 10 பிஇ தான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுல வேல்யூ டிராப்ல போய் நம்ம மாட்டலாம். அதாவது வளரவே வளராத பிசினஸுக்கு குறைவான பிஇல போய் நம்ம மாட்டணும்னா நம்மளுக்கும் காசு வராம போயிடும். அதே நேரத்துல 50-60 பிஇல இருக்கக்கூடிய கம்பெனி வருஷம் 70% வளர்ந்துட்டு வந்ததுன்னா ஆக்சுவலா 10 பிஇல இருக்க கம்பெனியை விட இந்த கம்பெனியை பெட்டரான பெட்னே சொல்லலாம். அப்ப அனலைஸ் பண்ணும்போது எதை தான் முதல்ல பார்க்கணும்ன்றதை புரிஞ்சுக்க இந்த 6 ஸ்டேஜ் ஃபில்டரை ஒண்ணா பார்ப்போம். இதுல இருக்கிறதுலே ரொம்ப முதல்ல பேசிக்கா வரக்கூடியதான் இந்த சிம்பிளான ஃபில்டர். 5 சிம்பிள் ஃபில்டரை வச்சு பார்க்க போறோம். இதுல ஏதாவது ஒரு ஸ்டாக் 2 ஃபில்டருக்கு மேல ஃபெயில் ஆச்சுன்னா அதை நம்ம பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது, நமக்கு அதுக்கு டைம் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதுல ரொம்ப பேசிக்கான முதல் ஃபில்டர் தான் மார்க்கெட் கேப் ஃபில்டர். என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1000 கோடியாவது மார்க்கெட் கேப் இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப சின்ன கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா அங்க லிக்விடிட்டி பிரச்சனை வரும். அதே மாதிரி மார்க்கெட் மேனிபுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் எப்படி இருக்கு இல்ல டீடைல்ஸ் எப்படி இருக்குன்றதுல நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஒரு ஃபில்டரை போட்டாலே 5700 ஸ்டாக்கா இருந்தது வெறும் 1400 ஸ்டாக்கா வந்துடும். கிட்டத்தட்ட 75%க்கும் மேற்பட்ட மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ ஃபோக்கஸ்டா நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். இதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அதாவது அந்த கம்பெனியை சார்ந்தவங்க இந்த கம்பெனியில ஸ்டேக் வச்சிருக்காங்களா இல்லையான்னு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50%க்கும் மேல இருந்ததுன்னா பாதிக்கு பாதி கம்பெனியோட ஸ்டேக் அவங்க தான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க, அந்த ஹோல்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கும் கம்பெனி மேல ஆக்சுவலா ஸ்கின் இந்த கேம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கம்பெனி இந்த பாயிண்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்குன்றதையும் கன்வே பண்ணலாம். ஆனா இந்த ப்ரோமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் வச்சு நம்மள எந்த கன்க்ளூஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இப்போ எஸ்டிஎஃப்சியோ இல்ல ஐடிசியோ இல்ல எல்என்டி மாதிரி கம்பெனி எடுத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 0ன்னு இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸை ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்டா நடத்துவாங்க. அதுல இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேக் அதிகமா இருந்துட்டு இருக்கும். தனியா இவங்க தான் ப்ரோமோட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவுமே ஹோல்டிங் இருக்காது. அந்த மாதிரியான சில நல்ல கம்பெனிஸை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா இந்த ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கை மட்டும் பார்க்கறதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. இந்த ஃபில்டரை ஸ்கிப் பண்ணிட்டு ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கை பிளெட்ஜ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியோட ப்ரோமோட்டர் அவங்களோட ஷேர்ஸை கடனுக்கு கொலாட்ரலா வச்சு காசு வாங்கியிருந்தாங்கன்னா இதை தான் பிளெட்ஜ்டு ப்ரோமோட்டர் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவுமே ரிஸ்கியான சைன்னு சொல்லலாம். இந்த நம்பர் 15%க்கும் குறைவா இருக்கிறது ரொம்ப நல்லது. இது ஏன் பிரச்சனைனா கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துட்டே போச்சுன்னா இந்த பிளெட்ஜ் பண்ணப்பட்ட ஷேர்ஸை ப்ரோமோட்டர் விற்கிற மாதிரி ஆகும். அவங்க வித்தாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துட்டே இருக்கும். இது ஒரு டேஞ்சரஸ் செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால இந்த பிளெட்ஜ்டு ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கே இல்லாம இருந்தா ரொம்பவே நல்லது. ஒருவேளை அப்படியே இருந்ததுனாலும் 15% மேல இருந்ததுன்னா அது ஒரு ரெட் ஃபிளாக்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்த பேசிக் ஃபில்டர் அந்த கம்பெனிக்கு கடன் எதுவும் பெருசா இருக்கக்கூடாது. இதை கண்டுபிடிக்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.5க்கும் கீழே இருக்கான்றதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.5க்குலாம் மேல இருந்ததுன்னா அந்த கம்பெனி பாரோட் மணில தான் பெரும்பாலான ஆபரேஷன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதுவும் ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது. ஆனா இங்க நம்ம முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பேங்கிங் என்பிஎஃப்சி கம்பெனிக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அவங்களோட பிசினஸே கடன்ல ஓடுறது தான். பேங்க்ல நம்ம போடக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே அந்த பேங்கோட கடன்ல தான் ஆட் ஆகும். அதே மாதிரி என்பிஎஃப்சிஸும் அவங்களோட கேபிட்டல பாண்ட் மூலமா தான் ரைஸ் பண்ணுவாங்க. பாண்ட்ன்றதே கடன் பத்திரம் தான், நம்ம கிட்ட அவங்க வாங்கக்கூடிய கடன் தான். ஸோ பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸோட பிசினஸே கடன் மூலமா தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபில்டரை நம்ம மொத்த மார்க்கெட்டுக்கும் போறதுனால பேங்கிங்கும் என்பிஎஃப்சிஸும் இதுல கம்ப்ளீட்டா எக்ஸ்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பேங்கிங்
ரேட்டிங் என்பிஎஃப்சியை ஃபில்டர் பண்றதுக்கு தனியா நீங்க டெட் டு ஈக்விட்டி இல்லாம இதர மெட்ரிக்ஸை வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதை இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல கவர் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த ஃபில்டர் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 3க்கும் மேல இருக்கும். அதாவது ஒரு கம்பெனி 3 ரூபாய் ஏர்னிங்ஸா சம்பாதிச்சதுன்னா அதுல 1 ரூபாவை கடனுக்கு இன்ட்ரெஸ்டா கொடுக்கலான்றது தான் இந்த 3ன்ற நம்பர் இண்டிகேட் பண்ணுது. அப்ப அவங்க கடன்களுக்கு அவங்க கட்ட வேண்டிய வட்டியை விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்றதான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கிளியரா நம்மளுக்கு சொல்லிடும். இப்போ ரிலையன்ஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 5க்கும் மேல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கட்டக்கூடிய 1 ரூபாய் வட்டிக்கு 5 ரூபாய் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இந்த கம்பெனி இருக்குன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் கடன் வாங்கி அவங்க பிசினஸே ரன் பண்ணாலும் அவங்களோட லாபமே அதை கவர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா குஷன் கொடுக்குதுன்றதான் இந்த நம்பர் காட்டுது. ஸோ இந்த 5 பேசிக் ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறம் 5700 ஸ்டாக் நம்ம ஆரம்பிச்சது சிக்னிபிகண்டாவே கம்மியாகி தேவையில்லாத ஸ்டாக் எல்லாம் எலிமினேட் பண்ணி ஃபோக்கஸா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்து 2வது ஸ்டேஜ்ல பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கான்றத பார்ப்போம். முதல் ஸ்டேஜ்ல லோ குவாலிட்டி கம்பெனியும் ரிஸ்கி கம்பெனிஸையும் எலிமினேட் பண்ணும். இங்க தான் ஆக்சுவலா பிசினஸ் பணம் பண்ணதா அதை எஃபிஷியன்ட்டா பண்றாங்களான்னு பார்ப்போம். இதுக்கு 5 இயர் ஆவரேஜ் ROC குறைஞ்சது 15க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 5 இயர் ROEயும் 12க்கு மேல இருக்கணும். இது ரெண்டும் என்ன மீன் பண்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்ரிக்னு சொல்லணும்னா ROCயை சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட கேபிட்டலை எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி லாபத்தை உற்பத்தி பண்றாங்கன்றதான் இந்த ROCE சொல்லும். இந்த வேல்யூ 10க்கும் குறைவா இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே ரொம்பவே பெட்டர்னு சொல்லுவேன். இந்த வருஷத்தோட ROCயை மட்டும் பார்க்காம 5 வருஷத்தை பார்க்கறதுக்கு காரணம் ஒருவேளை இந்த வருஷம் மட்டும் லக்கியா இருந்து அந்த நம்பர் அதிகமா இருந்ததுன்னா தப்பான கம்பெனிஸ் ஃபில்டர்ல வந்துடும். அதனால கன்சிஸ்டன்டா இந்த ROE அதிகமா இருக்கான்றதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் 5 இயர் ஆவரேஜ் இருக்கு. அதே மாதிரி 5 இயர் ஆவரேஜ் தான் ROEக்கும் எடுத்திருக்கும். இங்க ROE சொல்லும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் சொல்லக்கூடிய ஈக்விட்டிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றது இது கிளியரா சொல்லும். ஆனா இந்த நம்பரை மட்டும் பார்த்தும் டிசைட் பண்ண முடியாது. அதனாலதான் இதையும் ROCயும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ ROE அதிகமா இருந்து ROCE குறைவா இருக்குன்னா அந்த கம்பெனி கடன்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ROE 20க்கும் மேல இருந்து ROCE வெறும் 8 தான் இருந்ததுன்னா இது ஆர்டிபிஷியலி கடனால உயர்த்தப்பட்ட ROE வேல்யூன்றதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இங்க 5 வருஷம் ஆவரேஜ் எடுத்து தான் கம்பேர் பண்றோம். அப்படி பண்ணாலும் உள்ள போயிட்டு இண்டிவிஜுவலா இந்த வருஷத்துக்கு என்ன ROE இருக்குன்றதையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வேல்யூ ஆவரேஜை விட ரொம்பவுமே குறைவா இருந்ததுன்னா கம்பெனியோட பிசினஸும் மோசமாயிட்டே போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுது. இதை ஒரு எல்லோ பிளாக்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த வருஷத்தோட ROE கடந்த 5 வருஷம் ஆவரேஜை விட ரொம்பவுமே அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா அது ஆக்சுவலா பிசினஸோட ஆபரேஷன்ஸ் பெட்டர் ஆனதுனால வந்ததா இல்லனா ஒரு அக்கவுண்டிங் சேஞ்ச்னாலயோ இல்ல ஒன் ஆஃப் அக்கவுண்டிங்னால வந்ததான்றதை கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த பிசினஸை நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு ஃபில்டர் பண்ணும். இதுக்கு EBITDA மார்ஜினையும் நெட் ப்ராஃபிட் மார்ஜினையும் யூஸ் பண்ணிப்போம். ப்ராஃபிட் மார்ஜின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுப்போம். ஒரு கம்பெனி 100 ரூபாய் மொத்தமா சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அதாவது எல்லாத்தையும் வித்து 100 ரூபாய் கம்பெனிக்குள்ள வந்திருக்குன்னா நிறைய செலவுகள் போயிருக்கும். அதாவது அந்த கம்பெனி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கணும், ஆபரேஷன்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா செலவும் போனதுக்கு அப்புறம் மீதி நிக்கிறத நெட் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. இதெல்லாம் போகாம அதாவது டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி, டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி மொத்தமா நிக்கிற எர்னிங்ஸ் தான் எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. இதுதான் EBITDAன்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய் சேல்ஸ் பண்ணி எல்லா செலவுகளும் போனதுக்கு அப்புறம் மீதி வெறும் 20 ரூபா இருந்ததுன்னா இதுதான் நெட் ப்ராஃபிட். இந்த கேஸ்ல 20% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சபட்சம் 10% மேலேயாவது இருக்கணும். EBITDA மார்ஜின் 18% மேல இருக்கணும். ஏன் 18, 15 எடுக்கலன்னு கணக்கு கேட்டீங்கன்னா எபிட்டானும் போது இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு எதுவுமே கணக்கு எடுக்கல. அதனால ஒரு பெரிய சங்க் ஆஃப் எர்னிங்ஸ் நின்று இருக்கும். இது குறைஞ்சபட்சம் 18% இருந்தாதான் நல்ல பிசினஸ் சொல்லலாம். லாபத்தை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அதுலயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா அது பேப்பர்ல காட்டப்பட்ட லாபமா உண்மையாவே வந்த லாபத்துல கேஷ் கம்பெனி ஜெனரேட் பண்ணிச்சான்றதான். அதாவது சும்மா பேப்பர்ல டிப்ரிசியேஷன் போடுறேன் இல்ல குட்வில்காக ஒரு லாப கணக்கு போடுறேன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் ப்ராஃபிட்டை இன்ஜினியர் பண்ணலாம். ஆனா கேஷ் ஃப்ளோ உண்மையை சொல்லிரும். இதுல மேனிபுலேட் பண்றது ரொம்பவுமே கஷ்டம் தான். இப்போ நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு கேஷ் ஃப்ளோ மார்ஜின் குறைஞ்சபட்சம் 10% இருக்க மாதிரியும் 5 இயர் ஆவரேஜும் 10% மேல இருக்கும். அதாவது சேல்ஸா வந்த பணத்துல எவ்வளவு பணம் கேஷா கம்பெனி கிட்ட தங்கி இருக்குன்றதா இந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவ்ல இருக்கும். அதாவது வரக்கூடிய எல்லா கேஷையும் எடுத்து நான் ஃபுல்லா செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்தாதான் அதுல இருக்கக்கூடிய பணத்தை யூஸ் பண்ணி டிவிடெண்ட், பைபேக்கோ இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களோ அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த மெட்ரிக்கும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபில்டரையும் போட்டுருவோம். சோ நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த ஸ்டாக் கவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த லிஸ்ட் ரொம்பவுமே கம்மியா வரும். ஏன்னா இங்க குவாலிட்டியான லாபகரமான கம்பெனிஸை மட்டும் தான் ஃபில்டர் பண்ண பார்க்கறோம். இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான் லாபம் இருந்தா மட்டும் பத்தாது, அந்த கம்பெனி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வரணும். இதுதான் ஸ்டேஜ் 3. இங்க 5 வருஷம் ஆவரேஜ் ரெவென்யூ
ரெவன்யூ growth 10% மேல இருக்கணும். அதே மாதிரி EBITDA growthம் 12% மேல இருக்கும். EBITDA growth இன்டென்ஷனலா ரெவன்யூ growth விட அதிகமா செட் பண்ணிருக்கணும். இதுக்கு என்ன காரணம்னா சேல்ஸ் வளர்ந்துட்டு வருது ஓகே, ப்ராஃபிட் அதை விட வேகமா வளருதுன்னா கம்பெனி எஃபிஷியன்ட்டா மாறிட்டு வராங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க வளர வளர அவங்களோட மார்ஜினும் வளர்ந்துட்டு வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் இதை 12% ரெவன்யூ growth 10% செட் பண்ணிருக்கும். இதுக்கு அடுத்தது EPS growth குறைஞ்சபட்சம் 10% மேலேயாவது இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது ட்ரையாங்கிள் மாதிரி யோசிக்கும். ஒரு பக்கம் ரெவன்யூ, இன்னொரு பக்கம் ப்ராஃபிட், இன்னொரு பக்கம் கேஷ் ஃப்ளோ. இப்போ ரெவன்யூ வளர்ந்துகிட்டே இருக்கு, ப்ராஃபிட் வளராம இருக்குன்னா அவங்களோட மார்ஜின் கம்ப்ரஸ் ஆயிட்டு வருதுன்னு. அதே மாதிரி ப்ராஃபிட் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா கேஷ் ஃப்ளோல அது எதுவும் ரெஃப்ளெக்ட் ஆகல, கேஷ் ஃப்ளோ வளரலன்னு அர்த்தம்னா ப்ராஃபிட்டை பேப்பர்ல தான் காட்டுறாங்களே தவிர நிஜமா அதை பணமா கன்வெர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதுவும் ஒரு எல்லோ ஃபிளாக். இது மூணுமே சேர்ந்தா போல வளர்ந்ததுனா தான் ஆக்சுவலா அந்த கம்பெனி வளருதுன்னே அர்த்தம். இதுதான் ஸ்டேஜ் 3 growth செக் பண்றது. இதுக்கு அடுத்த லெவல்ல தான் ஆக்சுவலா ஸ்டாக் பிரைஸே நம்ம கன்சிடர் பண்ணும். இங்க தான் வேல்யூவேஷன் செக் நடக்கும். அதாவது PE PB எல்லாம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அதை செக் பண்ண வேண்டிய இடமே ஸ்டேஜ் 4ல தான். ஸோ ஒரு பிசினஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு, அதுல வளர்ச்சியும் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன வேலையில வாங்கணும்ன்றதை பார்ப்போம். இங்க நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபில்டர் PE அதோட செக்டார் PE கூட இருக்கும்போது எப்படி இருக்குன்றதை கம்பேர் பண்ணுது. அதே மாதிரியான ஃபில்டரை பிரைஸ் டு புக்குக்கும் அப்ளை பண்ணும். ஏன்னா பேங்க்ஸ் NBFCஸ்லாம் PE விட PB தான் ரொம்ப ரிலவெண்ட். ஏன்னா அது புக் வேல்யூ பேஸ்டா ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். அசெட் ஹெவியா இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கும் புக் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த PB ஃபில்டரையும் போட்டுரும். இப்போ இன்னொரு போனஸான வேல்யூவேஷன் ஃபில்டர் சொல்லணும்னா பிரைஸ் டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அதாவது நம்ம எப்பவுமே வேல்யூவேஷன்னாலே PE தான் முதல்ல பார்ப்போம். PEன்றது அக்கவுண்டிங் ப்ராஃபிட் மேல வருது. இந்த அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டை கம்பெனி நினைச்சா மேனிபுலேட் பண்ண முடியும். லாப கணக்கு நஷ்டத்தை எப்படி வேணாலும் காட்டலாம். அந்த PE ரேஷியோ விட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கூட வரக்கூடிய பிரைஸை கம்பேர் பண்றது ஒரு ரிலையபிள் மெட்ரிக்னே சொல்லலாம். இது 25 விட குறைவா இருக்கணும்னு செட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்பெனி ₹1 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அந்த வருஷம் பண்ணிருக்காங்கன்னா அதை ₹25 விலையை விட கம்மியா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ PE மட்டும் பார்க்கறதை விட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கூட பார்க்கறது பெட்டர்னே சொல்லலாம். இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணிக்கிறது இன்னுமே பெட்டர். ரெண்டுமே குறைவா இருந்ததுன்னா அந்த கம்பெனி நல்ல வேல்யூல இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணா கடைசியா குவாலிட்டியா இருக்கக்கூடிய, வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, வேல்யூவேஷன்லயும் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய 30-40 கம்பெனி மட்டும் தான் நின்னு இருக்கும். இப்போ இந்த 30-40 கம்பெனியும் இன்னும் டீப்பா எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தோணுச்சுன்னா இப்பவே லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான ரிசர்ச் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் உள்ள போய் நம்ம இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்ன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் இந்த கம்பெனில வேற யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா, அதாவது DII, FII இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் இவங்கலாம் அதிகரிச்சுட்டு வராங்களா இல்ல கம்மி பண்ணிட்டு வராங்களான்றத ஒவ்வொரு ஸ்டாக்கா உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதை டிக்கெட் டேப்ல விஷுவலாவே நம்மளால பார்க்க முடியும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஃபண்ட் எல்லாம் அதிகமா வாங்குறாங்களா இல்ல குறைச்சிட்டு வராங்களான்றத இங்க நம்மளுக்கு விஷுவலா காட்டும். அதே மாதிரி DIO இல்ல FIO அதிகரிச்சுட்டு வராங்களா இல்ல குறைக்கிறாங்களான்றதையும் பார்க்க முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல DIFI தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னா கம்பெனி குவாலிட்டியா இருக்கு, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஃப்ளோவும் அங்க போகுதுன்றது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்சைடர் ட்ரேட்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்களா விற்கிறாங்களான்றதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து விற்கிறாங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்க்கு கம்பெனியை பத்தி அதிகமா தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் வித்துட்டு வராங்கன்றது கிளியரா இண்டிகேட் பண்ணும். ஆனா இந்த சிக்னலும் ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம். சில நேரங்கள்ல FII DIயும் தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க வாங்குறாங்கனாலே வாங்கணும்லாம் முடிவெடுக்காதீங்க. இது ஜென்ரலா பெரிய இன்வெஸ்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுக்கு அடுத்தது அந்த கம்பெனியை இன்னும் டீடைல்டா இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். விசிபிளா ஏதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கான்றத பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மொத்தமா நம்ம ஒரு ஸ்கோர் கார்டோட பார்க்கணும்னா டிக்கர் டேப் மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், வேல்யூவேஷன், growth அது லாபகரமா இருக்கா, அதே மாதிரி அதோட பிரைஸும் வாங்கக்கூடிய நிலையில இருக்கான்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி போடுவோம். அதே மாதிரி அந்த கம்பெனில ஏதாவது விசிபிளான ரெட் ஃபிளாக்ஸ் இருந்ததுனாலும் அதையும் லிஸ்ட் டவுன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா வெரிஃபை பண்ணிட்டு எந்த ரெட் ஃபிளாகுமே இல்லைன்னா அந்த கம்பெனி ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதியான கம்பெனின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ரெட் ஃபிளாக் இருந்ததுன்னா அது என்னன்றதை அனலைஸ் பண்ணிட்டு எதனால இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டுக்கும் மேற்பட்டு இருந்ததுன்னா அந்த கம்பெனியை அவாய்ட் பண்றதே பெட்டர்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பினான்சியல் இன்ஃபர்மேஷனும் விஷுவலா இங்க நம்மளால பார்க்க முடியும். அதோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய ட்ரெண்டும், பேலன்ஸ் ஷீட்டும், அதோட ட்ரெண்டையும், கேஷ் ஃப்ளோவுமே டீடைலா விஷுவலா பார்க்கலாம். அதே செக்டர்ல இருக்கக்கூடிய இதர கம்பெனிஸோட வேல்யூவேஷன் கூடயும் கம்பேர் பண்ண முடியும். கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்டரி, கார்ப்பரேட் ஆக்ஷன், அனௌன்ஸ்மெண்ட் இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்கலாம். சோ நீங்க ஒரு ஸ்டாக்கை டீப்பா அனலைஸ் பண்ணனாலோ இல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணனாலோ டிக்கர் டேப் ஒரு எக்ஸலென்ட்டான டூல்னே சொல்லலாம். அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இல்ல கமெண்ட்லயும் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ பேங்க்ஸ்க்கும் NBFCக்கும் மட்டும் சில எக்ஸெப்ஷன் இருக்கும். அவங்க கடன்ல ஆபரேட் ஆகக்கூடிய பிசினஸ்ன்றதால டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பெருசா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு பதிலா கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோவும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கவரேஜுக்கு பதிலா NPA ஓட ரேஷியோஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஓவராலா 6 ஸ்டேஜும் சம்மரைஸ் பண்ணா முதல்ல பேசிக் கேட் செக், இதுல குவாலிட்டியான பிசினஸ் மட்டும் பிக் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது கம்பெனி லாபம் பண்ணுதான்னு பார்க்கணும். அந்த கம்பெனி வளர்ந்துட்டு
ரிசல்ட் இருக்கான்றது 3வது செக், 4வது செக்ல தான் வேல்யூவேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து யாரெல்லாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓனர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா எதுவுமே ரெட் ஃபிளாக் இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்ற முடிவு எடுப்போம். பெரும்பாலான கம்பெனிஸ் 2வது ஸ்டேஜ்லேயே ஃபெயில் ஆகும். 6 ஸ்டேஜும் பாஸ் ஆகி வந்திருக்குன்னா அந்த கம்பெனி உங்களோட ஹை கன்விக்ஷன் பெட்டோட இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதியா இருக்குன்னு தான் அர்த்தம். இங்க பார்த்த இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே டீடைல்டா ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி விஷுவலாவும் மெம்பர் கம்யூனிட்டிலே ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்கிரீனருக்கான லிங்க்குமே அங்க ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க சீரியஸ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா மெம்பர் கம்யூனிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சேனல் பேஜ்ல இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். லேர்னர்ஸ் கம்யூனிட்டியை பத்தி தடவை கேள்விப்படுறீங்க. மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவும் அங்க ஷேர் செய்யப்படும். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 1-2 மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அது செட் ஆகலன்னு தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி.